மக்களை இன்னைக்கு நம்ம கருப்பணசாமி கோவிலில் பௌர்ணமி அன்னதானம். வாங்க என்னென்ன சமைக்கலாம் பார்க்கலாம். சாம்பார் சாதம் செய்ய பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, சீரகம், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். நல்லா வதக்கி விட்டுருவான். 1 கிலோ பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி 1 கிலோ, லவங்க இலை, சாம்பார் பொடி 1/4 கிலோ. அடுப்பை கம்மியாக வச்சுக்கிறணும். நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். நல்லா நம்ம கிளறி விட்டுக்குருவோம். மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். புளிக்குழம்பு மசாலா 1/4 கிலோ. தண்ணி நம்ம நிறையவே ஊற்றிக்கிறலாம் தேவையான அளவு. அப்போ தான் சாதம் ட்ரையாக இல்லாமல் நல்லாயிருக்கும். 1 கிலோ நாட்டுப்புளி நல்லா ஊற வச்சு கரைச்சாச்சு. இப்போ மண் தூசிக்காக நம்ம சல்லடையில் வடிகட்டி சேர்த்துக்கிறலாம். வெயில் வந்த உடனே மரத்தினோட நிழல் பாத்திரம்லாம் தெரியுது பாருங்கள். கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. பெருங்காய பவுடர் தேவையான அளவு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம கழுவி வச்ச துவரம் பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரிசியை நல்லா கழுவி விட்டு சேர்த்துக்கலாம். உண்மையிலே சொல்கிறேன், இந்த வாசம் சாம்பார் சாதம் நல்ல மனம். வீடே கமகமன் மணக்குது. ஏன் தெருவே மணக்குது. அரிசியும் பருப்பும் நல்லா கொலைய வேகணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சாம்பார் சாதம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேவையான அளவு நெய் ஊற்றி 1 கை நிறைய முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பொன்னிறமாக வரட்டும். நம்ம எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. நம்ம அதை எடுத்து அப்படியே நெய்யோடு சேர்த்து சாம்பாரில் தூவி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த மல்லித்தலையும் நம்ம தூவி விட்டுக்கலாம். சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சைட் டிஷ்ஷு பார்த்துக்கலாம். மீல் மேக்கர் பெரியது சின்னது எல்லாம் கலவையாக தான் இருக்குது. உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சதும் சேர்த்துக்கிட்டோம். அப்போ தான் வறுவல் சூப்பராக இருக்கும். உப்பு போட்டு கழுவி வச்ச மீல் மேக்கரில் வெந்நீரில் ஊற வச்சு எடுத்தாச்சு. பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சோம்பு, கருவேப்பிலை, சோம்பு நல்லா வெடிக்கட்டும். கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுக்கலாம். நல்லா செவக்க வெடித்த உடனே அதுக்கு பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொன்னிறமாக ஆன உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் நம்ம சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 கிலோ சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். நல்லா வதங்கின உடனே புளிக்குழம்பு மசாலா காரத்துக்காக நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். தீயை கம்மியாக வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கின உடனே கழுவி வச்சுருந்த மீல் மேக்கரை கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்து அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வேக விடணும். அந்த எண்ணெயும் மசாலாவும் சேர்ந்து நல்லா வெந்த உடனே நல்ல மணமாகவும் சுவையாகவும் நல்லா இருக்கும். மீல் மேக்கர் ரெடி ஆயிடுச்சு. மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.